يا رب العالمين الله الله صل على ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரமலானோட 3வது நாள் சஹாரன் இஃப்தார் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த சஹர் டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சாப்பாடு செய்றது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை விட, இந்த பசங்கள எழுப்புறதாங்க பெரிய வேலையே. சகர் நேரம் இதே மாரி தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் எழுப்பி எழுப்பி பார்ப்பேன் 3 மணிலேருந்து 3:30 ஆயிடும், எந்திரிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்னா 2 அடி போட்டா சீக்கிரமா எந்திரிச்சுருவாங்க. அப்படியே எந்திரிக்கல அப்படின்னா, 3வது ஒரு விஷயம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். நாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டோம், சஹர் முடிஞ்சிருச்சு, நோன்பு வச்சாச்சு, நீங்க நோன்பு வைக்கல அப்படின்னு சொன்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் வாரி சுட்டி எந்திரிச்சு அவங்க வேலைய அவங்க பார்ப்பாங்க. நைட் பார்த்தீங்கன்னா, படுத்தோனே 2ம் சண்டை போட்டுட்டு டைம் ஆக்கிருங்க. அப்படியே நைட் படுக்கிறதுக்கு லேட் ஆக்கிருங்க. சக நேரம் எந்திரிக்கிறதுக்கு இதே மாதிரி தான் டெய்லி நடக்கும். அதுக்கப்புறம் சக நேரம் சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு புளி சால்னா அப்படிங்கிறனால என் பையன் பாருங்க, எனக்கு கொஞ்சோன்னு போதும், ஒரு வாய் சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அத்தா திட்டி எப்படியோ சாப்பிட வச்சாச்சு. டீலாம் குடிச்சுட்டு நீட்டா சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா உது செய்யலான்னு போனேன். சரி ஃபஜ்ர் தொழுகறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருந்துச்சு. கிச்சன பார்த்தா இந்த மாரி ரொம்ப நாஸ்தியா இருந்துச்சு. நேத்து நைட்டும் பார்த்தீங்கன்னா, நோம்பு திறந்த ஜாமான் எதுவுமே கழுவவே இல்ல. என் பொண்ணு நான் கழுவி தரேன்னு சொன்னா, அவ பேச்ச நம்பி நானுமே விட்டுட்டேன். அவளுமே கழுவவே இல்ல. சரி காலையிலயே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நாஸ்தியா இருந்த மாரி இருந்துச்சு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒண்ணு ஒண்ணா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தொட்டியில இருக்க ஜாமான்லாம் கழுவிட்டு, மீதி இருக்கிறது எல்லாமே கேஸ் ஷெல்ஃப்ல இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு, ஒண்ணொண்ணா வலிச்சு போட்டு ஃபுல்லாமே கிளீன் பண்ணி கழுவியாச்சு. பாத்திரம் எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணி தொடச்சு விட்டுட்டு, கிச்சனவே கூட்டி வாரிட்டு, அப்படி பாத்திரம் கழுவும்போதே யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஜம்ஜா விதை, பாதாம் பிசின் இது 2மே ஊற வைக்க வேணாம். நாளைக்கு ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சம்பா கோதுமை இருந்துச்சு. அந்த சம்பா கோதுமையில கஞ்சி செஞ்சுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் கழுவி காலையில ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஓதிட்டு படுத்தாச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, மணி 11:30 மணிக்கு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். கையில துவைக்கிற துணிலாம் இருந்துச்சு. அது எல்லாமே துவைச்சு போட்டுட்டு, மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே கழுவி பெரட்டி வச்சுட்டு, மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லொஹர் தொழுதுட்டு, திரும்பவும் ஒரு 4 மணிக்கா கிச்சனுக்கு வந்தேன். கோதுமை பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறி இருந்துச்சு. மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுட்டு, கஞ்சிலாம் காய்ச்சி முடிச்சாச்சு. இது முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, அசருக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அசர் தொழுதுட்டு ஓத உட்காந்துட்டேன். பாப்பா வந்து லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டுட்டா. துவாலாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல நோம்பு திறக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் தான் போட்டிருந்தோம். கோதுமை கஞ்சி செஞ்சிருந்தேன். பக்கத்து வீட்லேருந்து பாயாசம் குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கடையிலேருந்து ஆளுக்கு 2, 2 வடை வாங்கியாச்சு. இவங்களும் என் பையனும் பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல்ல நோம்பு திறந்துட்டாங்க. ஜூஸுமே அவங்களுக்கு குடுத்து அனுப்பிச்சுட்டோம். மகரிபோட இன்னைக்கு சஹரன் இஃப்தார் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.